பல நாள் பிரச்சனை உடனே சரியாகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா ஒரு தெய்வத்தை பிடியுங்க. அந்த தெய்வம்தான் திரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய வேலவன், முருகன், ஞானவண்டிதன், சரவணபவன். தேய்பிறை சஷ்டியும் வெள்ளிக்கிழமை நாளும் இணைந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் அகத்திய பெருமான் சொன்ன மந்திரத்தோடு சேர்ந்து வீட்டில் வேல் வைத்து முருகனை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வம் சார்ந்த தடைகளும் தீரும். ஆம், வரும் வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் தேய்பிறை சஷ்டி ஜனவரி 9. நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை முருகனை நம்பினவங்க முருகானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 100% மாற்றங்கள் கிடைக்கும். ஆம், முருகனுக்குரிய ஒரு மந்திரத்தை அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. வேலை வைத்தோ அல்லது வேல் மாதிரி ஒரு பூக்கோளத்தை போட்டு அதற்கு பக்கத்தில் 2 நெய் தீபத்தை ஏற்றி முருகனுக்குரிய பஞ்சாமிர்தத்தை வீட்டில் தயாரித்து, எப்படிங்க தயாரிக்கிறது? வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, அதற்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், அதற்கப்புறம் பேரிச்சம்பழம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், நெய், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் 1-2 மிஸ் ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்ன? தேன், வாழைப்பழம், கருப்பட்டி. இதைய கொஞ்சோண்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வரும் வெள்ளிக்கிழமை காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலையில் செய்யுங்க. ஏன்னா நம்ம உடம்பே வெறித்தனமாக முருகனை நோக்கி செல்லும். உடம்பு மனசு முருகனை நோக்கி செல்லும்போது, முருகா என்னை எப்படியாவது காப்பாற்று, முருகா என் வாழ்க்கையில் எப்படியாவது நல்லது செஞ்சுதா அப்படின்னு நம்ம ஆழ் மனதில் கேட்போம். அது பிரபஞ்ச மனதோட தொடர்பு கொள்ளும். ஸோ காலை மதியம் விரதம் இருந்து மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் முருகன் வேல் இருந்துச்சுன்னா வேல் வச்சு, அல்லது புஷ்பத்திலேயே ஒரு வேலை உருவாக்கி 2 நெய் விளக்கு ஏற்றி அதுக்கு பக்கத்தில் பஞ்சாமிர்தத்தை வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஷவும் சரவணபவ என்கின்ற முருகனின் மூல மந்திரத்தை ஒரு 61 முறை ஜபம் செய்யுங்கள். அடுத்ததாக ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலனே, சண்முக சடாச்சரனே, கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க என்று அகத்திய பெருமான் சொன்ன மந்திரம். இந்த வாரம் தான் அகத்திய பெருமானோட இந்த ஆண்டோட நட்சத்திரம் வந்திருக்க மாதம், அவரோட குரு பூஜை வந்த வாரம். அதனால் வரும் வெள்ளிக்கிழமை அகத்தியரே மனதில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 61 முறை சொல்லுங்கள். சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் கோயிலையெல்லாம் நினச்சி, உதாரணமாக மருதமலை முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, வடபழனி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பத்துக்கேவு முருகனுக்கு அரோகரா, கபிலவித்தை முருகனுக்கு அரோகரா என்று முருகனோட ஊர் பேரையோ அந்த கோயில் பேரையோ சொல்லி அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லி அதற்கு அப்புறம் கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அந்த உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வேலுக்கு அந்த பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் பண்ணி அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க. நைட்டு படுக்க போகும்போது ஒரு வெள்ளை பேப்பரில் சிவப்பு கலரில் ஓம் ஷவும் சரவணபவ 27 முறை எழுதுங்க. விரதத்தை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த நீண்ட கால பிரச்சனை சரியாகும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு இந்த விரதத்தை இருந்து வாருங்க. முருகன் கனவிலும் காப்பார், கனவிலும் காட்சி தருவார், மாற்றங்களை தருவார். எப்படி தருவார்? முருகன் சார்ந்த நேமில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரே வாரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவார், தொடர்பு ஏற்படுவார், நல்ல ஐடியா கொடுப்பார், மாற்றங்கள் வரும். யார் இதை செய்ய போகிறீங்க? மனதார முருகனை நம்பி செயல்படுத்தி பாருங்கள். வரும் வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டின் சக்தி மிக்க தேய்பிறை சஷ்டி, நீண்டகால செல்வத்தடைகள் காணாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில், சனிக்கிழமை தனிநபர் ஆலோசனை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியருங்கிற 1 டே பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையையும் காணாமல் போக வைத்து பெரும் வெற்றியை தரும் இந்த பயிற்சி வகுப்பு. ஸோ சென்னையில் நடக்குது. தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் வரும் ஜனவரி 11ஆம் தேதி வந்து கலந்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிச்சயமாய் கிடைக்கும். ஜனவரி 18 தை அமாவாசையை முன்னிட்டு நம்ம கோயம்புத்தூர் குபேர பீடத்தில் சிறப்பு தை அமாவாசை பூஜை, குலதெய்வ வசிய பூஜை, வாழை பரப்புதல், பச்சை
படையல் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய குலதெய்வ வசிய பூஜையை செய்து சிறப்பு பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம். சிறப்பு பிரசாதமாக 3 திஷ்டி கயிறும் அதோடு சேர்ந்து ஒரு சுட்சவமான குபேரபீடத்தில் குபேரருக்கு வெட்டவெளி குபேரருக்கு போடக்கூடிய சந்தன காப்பை சந்தனமும் சுத்த சந்தனமும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம். ஸோ உங்கள் பேரை தை அமாவாசை பூஜைக்கு மறக்காமல் பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 25 மலேசியா கோலாலம்பூருக்கு வருகிறேன். மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு பவானியில் சிறப்பு வேல்தந்தரா பூஜையும் அதோடு சேர்ந்து லட்சுமி ஹைகிரீவர் யாகத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அரசு தேர்வுகளில் இருக்கிறவங்க, எஜுகேஷனில் இருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருக்கிறவங்க, செல்லிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே தைப்பூச பூஜை பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து கலந்துக்கங்க. குழந்தைகள் மாணவர்கள் அனைவருக்குமே வந்து சரஸ்வதி பூஜை செய்து பென்சில் பேனா அதுக்கப்புறம் சிறப்பு ரச்சையெல்லாம் பூஜை பண்ணி இலவசமாக அனுப்ப இருக்கின்றோம். ஸோ உங்கள் பேரை பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள். நல்லது நிச்சயமாய் ஏற்படும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.